அவ்வளவுதான், வேற என்ன, ஓரம் போங்க. விஜயின் அரசியல் கட்சி குறித்து வடிவேலு கொடுத்த ரியாக்ஷன். விஜயகாந்தின் மறைவுக்கு இதுவரை ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காத வடிவேலு கலைஞர் 100 விழாவில் மட்டும் வந்து கலந்து கொண்டார். இதேபோன்று இளையராஜாவின் மகள் பவதாரணியின் மறைவுக்கு ஆடியோ மூலம் மட்டும் இரங்கல் தெரிவித்தார். இந்த நிலையில் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் நேற்று நடிகர் வடிவேலு தரிசனம் செய்தார். வடிவேலுவின் தாயார் சரோஜினி வயது முதிர்வு காரணமாக கடந்த ஆண்டு காலமானார். இத்தகைய சூழலில் தாயாரின் ஆத்மா மோட்சமடைய வேண்டுமென வேண்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி ஆலயத்தில் நந்தீஸ்வரருக்கு முன்பு மோட்ச தீபம் ஏற்றினார். அவர் இறந்த துக்கம் என்னை விட்டு இன்னும் போகவில்லை. அம்மா இறந்து 6 மாசத்தில் தம்பி இறந்துட்டாரு. அந்த 2 துக்கமும் இன்னும் குடும்பத்தை போட்டு வாட்டுது. இன்னும் அதில் இருந்து நாங்கள் மீளவில்லை. இப்பதான் அம்மாவிற்கு முடிந்திருக்கிறது. இன்னும் 6 மாதம் கழித்து தம்பிக்காக இங்கு வந்து மோட்ச தீபம் ஏத்தனும் என்றார். தரிசனம் முடிந்து செய்தியாளர்களை சந்தித்த வடிவேலு, எல்லாமே எனக்கு தாய்தான், தாயார்தான் எனது குடும்பத்திற்கு எல்லாமே. அவர் இறந்த துக்கத்தை எங்களால் தாங்க முடியவில்லை. எனது சகோதரர் இறந்து 6 மாதம்தான் ஆகிறது. என் தாயாரும் இறந்து விட்டதால் இந்த சோகத்திலிருந்து என்னால் மீள முடியவில்லை என்றார். இந்த நிலையில் விஜய் தனது மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றியுள்ளார். தமிழக வெற்றி கழகம் என தனது கட்சிக்கு பெயர் வைத்துள்ளதாக அறிவித்த விஜய் அதை இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய விண்ணப்பித்துள்ளார். கட்சியின் பெயரை அறிவித்ததை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் கட்சி நிர்வாகிகள் கேக் வெட்டியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர். மேலும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தனர். அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள் என பலரும் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் விஜய் கட்சி தொடங்கியது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், மக்களுக்கு நல்லது செய்ய யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் என அவரது பாணியில் ரொம்ப நக்கலாகவும் நையாண்டியுமாகவுமே இருந்தது என்று சொல்லலாம். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீங்களும் வீடியோ எடுத்துக்கொண்டே இருக்காமல் கட்சி ஆரம்பிக்க வேண்டியதுதானே, இப்படியே கேமராவை பிடிச்சுக்கிட்டு வேலை பார்க்க போறீங்களா? டக்குன்னு நீங்களும் உள்ள வந்து புது கட்சி ஆரம்பிங்க, எல்லாரும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு போக வேண்டியதுதானே என அவரது பாணியில் நக்கலாக பதிலளித்தார். யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், மக்களுக்கு நல்லது செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வரலாம் என்று கூறினார். மேலும் டி. ராஜேந்தர் வந்தார், ராமராஜன் வந்தார், பாக்கியராஜ் வந்தார், அனைவரும் வந்த இடம் தெரியாமல் உள்ளனர். இதுபோன்றுதான் என சூசகமாக கூறிய வடிவேலு பின்னர் மக்களுக்கு நல்லது செய்ய யார் வேண்டுமானாலும் வாருங்கள் என்றும் யாரும் வரக்கூடாது என சொல்ல முடியாது என சமாளித்துக் கொண்டு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அதாவது அம்மா தவறி 1 வருஷம் ஆகுது. அந்த 1 வருஷத்துல இப்ப அந்த அம்மாவுக்கு திதி மோட்ச வழக்கு போடுறதுக்கான உலக புகழ்பெற்ற அந்த ராமேஸ்வரத்துக்கு வந்து அந்த மோட்ச தீபத்தை இங்க சாத்திட்டு அவ்வளவுதான், வேற அவ்வளவுதான் வாங்கிக்கிட்டு